அஸ்ஸலாமு இன்னைக்கு தினம் ஒரு ஹதீஸில் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு பெண்மணி ஒரு பூனையை வளர்த்துருக்காங்க. அந்த பூனையினால் அவங்க நரகத்திற்கு போயிருக்காங்க. அதை முகமது நபி நம்மளுக்கு அறிவிச்சிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். ஒரு பூனை விஷயத்தில் ஒரு பெண் தண்டிக்கப்பட்டாள். ஏனெனில் அது சாகும் வரை அதை அவள் சிறை வைத்திருந்தாள். அதனால் அவள் நரகத்தில் புகுந்துவிட்டாள். அவள் அந்த பூனைக்கு உணவளிக்கவும் இல்லை, நீர் புகட்டவும் இல்லை. அதை அடைத்தே வைத்திருந்தாள். பூமியிலுள்ள புழு பூச்சிகளை அது இரையாக தேடிக்கொள்ள அதை அவள் விட்டு விடவும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று இப்னு உமர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க. ஒரு வாயில்லாத ஜீவனை நம்ம வளர்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு எப்படி பசிக்குமோ, நம்மளுக்கு எப்படி தண்ணி தேவையோ, நம்ம எப்படி ஒரு சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அதை மாதிரி அந்த வாயில்லா ஜீவனை நம்ம வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அதை வளர்க்கலாம். ஏன்னா நாளையில மறுமை நாளில் அந்த வாயில்லாத ஜீவன் கூட நம்மளுக்கு சாட்சி சொல்லக்கூடியதா அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனால் ஒரு பூனையோ எது ஒரு பூனை, கிளி, கோழி எது வளர்க்குறதா இருந்தாலும் அதுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, அதுக்கு தேவையானதை நம்ம பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். நம்மளாட முடியலன்னா அதை அப்படியே நம்ம வளர்க்காமல் விட்டுடணும். ஏன்னா நம்ம ஒன்றை வளர்த்து அதுக்கு உண்டான பாவத்தையே நம்ம சம்பாதிச்சிக்க கூடாது.